ஹலோ டெக்கீஸ் ரியல்மி பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட அடுத்த GT7 ஸ்மார்ட் போனை கன்ஃபார்ம் பண்ணாங்க. நவம்பர் ஆர் டிசம்பர்ல லான்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. தென் ஸ்பெசிஃபிகேஷன் வழக்கம் போல தான் GT சீரிஸ்ல இருக்க மாதிரி தாறுமாறாக கொடுத்துருக்காங்க. பட் இது என்ன பிரைஸ்க்கு லான்ச் பண்ண போறாங்க அப்படிங்கறது தான் நான் ரொம்ப கியூரியஸா இருந்தேன். தென் அந்த விஷயங்கள்லாம் என்ன ஸ்பெக் இருக்கு, என்ன பிரைஸ், இது எந்த மாதிரியான ஒர்த், என்ன மாதிரியான காம்படிட்டரா இருக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் சேர்த்து தான் இந்த ஒரு வீடியோ இருக்க போகுது. லுக் தான் அப்படிங்கிறத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நமக்கு அதே மாதிரி தான் இன்றைக்கி ப்ரீமியம் செக்மெண்ட்லாம் இருக்கிற மாதிரி பேக்கில் ஒரு 4 கேமராஸ் பெரிய சர்க்கிளோட வந்து இருந்தது. ரியல்மிங்கிற பிராண்டிங் லெதர் பேக்கோட டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.78 இன்ச் இருக்கக்கூடிய 1.5K BOI X2 மைக்ரோ குவாட் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 120 ஹெச்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட. அது போக PWD மெனுவும் இருக்குது. ஸ்க்ரீனோட பர்ஃபார்மன்ஸ் ஹை ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிற மாதிரியான ஒரு டிஸ்பிளே செக்மெண்ட்டும் இருக்கும் அப்படிங்கிறதையும் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ண முடிஞ்சது. நமக்கு ஆல்ரெடி வந்த GT6லேருந்து சின்ன அப்கிரேட்ஸ் இருக்குது. பட் கிட்டத்தட்ட அதே மாதிரியான நிறைய விஷயங்கள் சிமிலராக இருக்குன்னு தான் சொல்லணும். டிஸ்பிளேயோட பர்ஃபார்மன்ஸ் வந்து தாறுமாறு அப்படின்னு தான் சொல்லணும். இன்டோர் ஆகட்டும் அவுட்டோர் ஆகட்டும் பெரிய நமக்கு எந்த மாற்றமும் இருக்க போதில்லை. டிஸ்பிளேயோட ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமான ஒரு விஷயமா தான் இருக்குது. மோஸ்ட்லி ஃபுல் கண்டென்ட் வந்து நம்ம பார்க்கும்போது ஒரு விசிபிளான ஸ்க்ரீன், ஒரு பெரிய ஸ்க்ரீனோட அவுட்புட் கிடைக்குது. அவுட்டோர்லேயுமே ஸ்க்ரீனோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது தான் கிளைமிங்ஸாக வந்து பார்க்க முடிஞ்சது நிறைய இடத்துல. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே 8 Gen 4 Gen இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தென் நமக்கு இந்த ஃபோன் நமக்கு டிசம்பர் அந்த மாதிரி தான் லான்ச் ஆகும் அப்படிங்கிற கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த ப்ராசஸோட வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தென் ரியல்மி சொன்னால் கொண்டு வந்துடுவாங்க. அந்த வகையில் நம்பலாம். ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 3rd Genல இருந்து கிட்டத்தட்ட 49% வந்து பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதோட கோர்ஸ் பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பார்க்க முடிஞ்சுது. ஆக்சுவலாக போய் கம்பேரிசன் செக் பண்ணாலே நமக்கு 4th Gen வந்து பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் மல்டிமீடியாவாக இருக்கிற மாதிரி தான் இருந்து. சிங்கிள் கோர் மல்டி கோர் பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், FPS ரேட் ஆகட்டும், கேமிங் பர்ஃபார்மன்ஸ், ரெகுலர் டாஸ்கஸ்ன்னு எல்லா விஷயத்துலையும் பயங்கரமாக இருக்குது. இந்த ஹீட்டிங் இஷ்யூ போன டைமே பெருசாக பார்க்க முடியல, இந்த டைமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அண்ட் LPDDR-க்கான 5Xக்கான ரேம் டைப்பும் UFS 4.0க்கான ஸ்டோரேஜ் டைப்பும் இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஹைலி வந்து அதுவும் கொடுத்துருந்தாங்க. அண்ட் கேமராஸ் பொறுத்த வரைக்கும் 3 கேமராஸ் வந்து ப்ரைமரியாக வந்து பர்ஃபார்ம் பண்ண போது 3மே 50 மெகாபிக்சலுக்கான சென்சார். ப்ரைமரியில் OSக்கான ஸ்டெபிலிட்டி இருக்குது, 4K வரைக்கும் எடுக்க முடியும். அண்டு செகண்டரியாக ஒரு அல்ட்ரா வைடு சென்சாரும் அது போக ஒரு பெரிஸ்கோப் சென்சாரும் இருக்குது. 3x வரைக்கும் பெரிஸ்கோபிக் ஜூமிங்கும் பண்ணிக்க முடியும். ஆனால் 3மே 50 மெகாபிக்சல் சென்சாருங்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயமா இருந்தது. மேக்ஸிமம் 4K 60 FPS வரைக்குமே வந்து நம்மளால் ப்ரைம் சென்சாரில் வந்து வீடியோஸ் எடுத்துக்க முடியும். செல்ஃபீஸும் எந்த குறையும் வைக்கல. 32 மெகாபிக்சல் வரைக்கும் செல்ஃபீஸ் இருக்கும் அப்படிங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா கேமராவில் ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக இருந்தது. பட் கன்ஃபார்ம் ஆகாத விஷயமா இருந்தது. போன டைம் சோனி சென்சார் கொடுத்தாங்க, இந்த டைம் என்னங்கிறது தெரியல. அதே மாதிரி Android 15ல் நமக்கு ரியல்மியோட UI 5.0ல் இந்த ஃபோன் வந்து ரன் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. தென் ஸ்லீக்கான ஒரு ரியல்மியோட UI பொறுத்த வரைக்கும் பெருசாக ப்ளோட் வேஷோ இஷ்யூஸோ பெருசாக பார்க்கல. கொஞ்சம் ஸ்டேபிளாக நின்ன UIயும் கூட, அது வந்து ஒரு பாசிட்டிவான மேட்ரு. 120 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்க போது 6100 mAhக்கான பேட்டரியோட அப்படிங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தென் 120 வாட்ஸ் 15 மினிட்ஸில் ஃபோன் வந்து ஃபுல்லாக சார்ஜ் ஆகிரும் அப்படிங்கிற மாதிரியான நியூஸஸ் வந்து பார்க்க முடிஞ்சது. கிளைமிங்ஸும் கொடுத்துட்டு இருந்தாங்க. தென் ஃபோனோட லான்ச் எப்போ என்ன ஏது அப்படின்னு பார்க்கும்போதில் நமக்கு இந்த இயரோட எண்டு டிசம்பர் லாஸ்ட் செக்மெண்ட்டில் வந்து லான்ச் ஆக மோஸ்ட் சான்சஸ். அதே மாதிரி ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் ஓரளவுக்கு நம்புற மாதிரியான ப்ரைஸாக வந்து ஒரு 42,000 அந்த மாதிரியான ஒரு ரேஞ்சில் வந்து லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேள்விப்பட்டேன். பட் இது சைனாவில் அந்த ரேஞ்சா இந்தியாவில் அந்த ரேஞ்சான்னு தெரியல. பட் இந்தியாங்கிற மாதிரி தான் நிறைய லீக்ஸ் இருந்து. பட் ஓவரால் ஒரு 45 வந்து வரைக்கும் வரலாங்க. 50 வரைக்கும் ஒரு ப்ரைஸ் வந்து வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட்டில் காம்படிட்டராக இருக்கனால 42,000க்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு தான் சொல்லணும். சரி, இந்த ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.